வணக்கம். ஆசி ஆகட்டும். கவலர் ஐயா, சமயம் வந்த நபர் யார் என்ற விளக்கம் தெரிகிறதா? விளக்கமா சொன்னால் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் ஐயா. யான் விளக்கமாக தெரிவிக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் புரியும் என்று நான் நம்புகிறேன். நான் யார் என்று அறிந்து கொள்கிறாயா? ஆமா. கவலர் ஆ, இருந்தாலும் 56 நாடு 56 நாடு 56 நாட்டிலே முதல் நாடு அங்கதேசம். அப்படி அங்கதேசத்தை ஆ, பரிபாலித்து வரும்படியான என் பேர் தெரியுமா? உங்கள் பேர் என்ன? என் பேர் கர்ணமகாராஜா. நீங்கள் கர்ணன். கர்ணன். என் பேர் என்ன? கர்ணமகாராஜா. கர்ணன். ஆமா. என் பெயர் ஆ, ஏவது தெரியுமா? பேரு வரத்து கூட காரணம் இதா? ஆமா. ஓ, அப்படியா? சரி, சொல்லுங்க. இந்த கர்ணன் பெயர் பெயர் ஏன் வந்தது? ஏன் வந்தது? ஏன்னா யாருன்னா வச்சிருப்பாங்க, வந்திருக்கோம். இந்த காலத்துல ஆ, பேரெல்லாம் வேற வச்சு விட்டுறாங்க வருஷத்துக்கும். ஆமா, வச்சுக்கிறாள். அஜித், சோமசுந்தரம், நடராஜ், கோவிந்தசாமி. அந்த காலத்துல எந்த பெயர் வைத்தாலும் ஆ, அதற்கு ஒரு காரணம் இருக்குமா? ஓ, பேர் வச்சா அதுக்கு ஒரு காரணம். ஆமா. ஆ, அப்படி இருக்க ஆ, என் பேர் என்ன? கர்ணமகாராஜா. என் பேர் என்னக்கா? இருமா. என் பேர் என்ன? யாரு கீர? நீ பாருங்க எப்படி தெரியும். என் பேர் எல்லாம் கேட்டுக்கோ. என் பேர் என்ன? கர்ணன். இப்ப ஆ, ஏன் வந்தது? ஏன் வந்தது? உங்களுக்கு கர்ணன் தெரியுமா? கர்ணன் தெரியாது. கோயம்புக்கு என்ன ஒன்றே தான் தெரியும். பக்கத்துல கோயம்பேடு சாப்பிடுவோம் நான் அடிக்கடிக்கு. குழம்புக்குன்னு சொல்ற கர்நாடி பையா. ஆ, நான் கேட்பதோ கர்ணம். தெரியாதுங்க. கர்ணம் என்றால் காது. ஓ, காது. பிறக்கும் போது காதிலே குண்டலத்தோடும் குண்டலத்தோடு மார்பிலே கவலத்தோடு பிறந்த யாழே கவலத்தோடு பிறந்தவையா? கர்ணமகாராஜன். கர்ணமகாராஜன் இருந்தார். ஏன் தந்தையார் தெரியுமா? தந்தையார் தெரியுமா? சொல்லுங்க. சரியா? தெரியாது. வெய்யோர். ஐயோ, புரியலையே. என்னது? தெரியலையே. இருள் ஒளி. எலியெல்லாம் குடிப்பாரு. இருள் ஒளி. ஒலியா? தெரியல. இந்த ஒலி தான் எனக்கு தெரியும். இருள் ஒளின்னா ஐயா, எழு தெரிஞ்சு ஒலி ஒரே ஒரு ஒலி தாயா. என்ன ஒளி? தமிழ் ஒலி மட்டும் தான் தெரியும் எனக்கு. தமிழ் ஒளியா? ஆமா. இருள் ஒளி தெரியல. பனிக்கு போய்வான். அது கூட பயங்கரம். ஆமாண்டா. தெரியலையே. பனி இருக்கும். எங்க அப்பா வந்தாருன்னா பனியே விலகி போயிடுமா? பனி இருக்கும். அப்பா வந்தா பனி விலகி போயிடும். அதான் பனிக்கு போயார் எங்க அப்பா. தெரியல. பேர் என்ன? பனிக்கு பகையோன். பனிக்கு பகையோன். தெரியா? தெரியல. சுடரவன். சுடலவன் தெரியாது. சுடலவன் சுடரவன். சுடரவன் தெரியல. தெரியல. தெரியா? தெரியல. பானு. பானு தெரியா? பானு எங்க பக்கத்து காட்சி பானு. ஒயின் ஷாப் கடை பக்கத்துல சால்னா கடை வச்சிருக்கிறான். வயசானு யாருன்னா போய் ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு முட்டை பிரியா தந்துரு தானம் பண்றாங்க. பானு முட்டை போடல, முட்டை ஆகி போச்சு பானு. என்ன ஓய் பானு என்ன சொல்ற? பக்கத்து காட்சி எங்க அப்பா பானு பேர் இருக்கிறேன். லேடிஸ் பேர் வச்சுக்கிறாமா? தெரியாது இல்லையா? அலாரி. அலாரி தெரியல. ஆதித்தன் புரியல. செங்கதிரவர். தெரியல. ஞாயிறு தெரியுமா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிறுடா. அதாங்க ஞாயிறாச்சா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. மொத்தம் 7 நாள் வருது வாரத்துல. ஞாயிற்றுக்கிழமை வருது. மகாராஜா சொல்லுங்க மகாராஜா. ஞாயிறு கேட்டாங்களா? நான் சொல்றேன் பாரு. ஞாயிறு. ஏன்னா இவன் தான் விடாது ஸ்கூலுக்கு போறான். 1வது 9 வருஷம் மாத்திட்டு வந்துக்கிறேன். சரி, இப்ப சொல்லு. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. மகாராஜா சொல்லுங்க மகாராஜா. இதுக்கு திங்களுக்கு அப்புறம் புதனா? மகாராஜா அது ஆயா முட்டை போடாது மகாராஜா. ஆயா முட்டை போடலையா? ஆயாட முட்டை போடல. இந்த போட்டிக்கு வேற இவனை 4 மணில தூங்க வச்சு காலைல வண்டி கொடுத்து அனுப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு போய் சேர சொல்லி ஞாயிறுடா. மகாராஜா மகாராஜா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு. மகாராஜாவா? மகாராஜா
மகாராஜா மகாராஜா மகாராஜா அடி லீவ் மகாராஜா போட்டா டேய் போட்டா யாருடா உன்ன சொல்லுவா அவனை போட்டா ஞாயிறு சொல்லுங்க ஐயா நான் கிழமை சொல்லல என் தந்தைக்கு ஞாயிறு என்று பேர் இருக்காது இல்லையே சரியா இனி கோம்ப தேவையில்லை விளக்கமா சொல்லிடுறேன் இத்தனை பேர் வச்சிருக்கிறார் புல்லு அதிகாலையில் கிழக்கு செய்யலையே சிவந்த நேரமாக வருவது யார் தெரியுமா யார் வருது அதிகாலையிலே கிழக்கு செய்யலே வரத்தியார் யாரு சூர்யா சூரிய பகவான் 10 மணிக்கு முடிச்சுன்னு வர்றாரு அவரு அவங்க அப்பா எங்க அப்பா 10 மணிக்கு வர்றாரா இல்ல 10 மணி நீ எழுந்துக்கிறியா எங்க பாட்டி சொல்லுவாங்க பையா சூரிய வந்து சூத்திர குத்துறா இவ்வளவு நேரத்துக்கு நீர் ஏந்துதானுவாங்க அப்பதான் ஏந்து பாப்பா அப்படி 32 நாமதை படைத்தேன் பேர் தான் வருகிறீர்கள் தெரியுமா கோபத்தோடு வருவேன் சொன்னால் ஆமா நான் ஏன் வரேன் தெரியுமா ஏன் வருகிறீர்கள் சரியா தெரியல கவன் உனக்கு சதிகாரன் என்றால் சதிகாரன் யார் தெரியுமா எனக்கு தெரியாதுங்க சதிகாரன் என்பவன் எவன் யாரு யார் சதிகாரன் யார் சதிகாரன் கூடவே இருப்பான் கூடவே இருப்பாரு என்னது கூடவே இருப்பாங்க கூடவே இருப்பான் எல்லாத்தையும் பண்ணிருப்பான் எல்லாத்தையும் பண்ணுவோம் இப்ப இவங்க தான் கூடவே இருக்கிறாங்க பேச்சு நேக்குறாங்க இல்ல அப்ப இவங்களும் ஒரு விதத்துல நம்மளுக்கு சதிகாரம் தான் நமக்கு சதிகாரி அறிவங்க இவங்க ஏன் சும்மா பொறி குத்துட்டு சொத்தனா வாயை அச்சு போது கூட வாயை பேச்சுன்னு கேட்டு லப்ப லப்ப லப்பன்னு பொறி கடை அஞ்சு கேட்டு என்ன சதிகாரன் என்றால் சதிகாரன் என்றால் எனக்கு யார் தெரியுமா யார் கண்ணன் ஓ கடவுள் கடவுள் கண்ணபிரான் கண்ணபிரான் எனக்கு சதிகாரன் அவன் தான் உங்களுக்கு சதிகாரன் அவர் ஏன் ஏன் அவன் சதி பண்ண யாருமே தெரியுமா தெரியாதே எல்லாம் என்ன பண்றான் அவர் கடவுளே 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 கற்பூரம் கொத்தி தேங்காய் வச்சு கும்பிடுறோம் அந்த கடவுளை எனக்கு சரிகாரன் அவர் சதிகாரன் அவர் தான் ஏற்கனவே சத்ரா தெரியுமா சத்ராதி எதிராளி யாரு பாண்டவலியா பாண்டவலி நடுப்புற நாயகன் நடுப்புற நாயகன் 11 நாமத்தை படைத்தார் அர்ஜுனன் அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக இன்று எவ்வளவு கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் கோபத்தோடு வரீங்க மகாராஜா என்ன சொல்லுகிறாங்க என்ன கோபம் இருக்கிற குணம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா உங்களுடைய குணம் எப்பேற்பட்ட குணம் நல்ல குணமா நாய் குணமா என்ன கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பெரியவங்க அதனால உங்களுடைய குணம் எப்பேற்பட்ட குணம் என் குணம் என்ன நல்ல குணமா நாய் குணமா சரிதான் என்ன குணம் கேட்டா சொல்ல மாட்டேனா நல்ல குணமா
நாய் குணமா? வேதனை வேதனை. நல்ல குணம்னா கெட்ட நாய் குணம்னா கட்சி பிடி நாய் என்ன பண்ணுவேன்? என் குணம் தெரியுமா? என்ன குணம்? ஏண்டா ஓ, உலகத்திலே மனிதா பிறந்தம் என்று சொன்னால் பிறந்தோம் என்றால் பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் பிறந்ததற்கு சான்றாக பிறதாக ஒன்று செய்ய வேண்டுமா? ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். ஆமா. அப்படி உலகத்தில பிறந்திருக்கிறது சொன்னா பிறந்திருக்கின்றீர்களால் மனுஷனா பிறந்த ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்குது. ஒரு குணம் இருக்குது. ஆமா. அப்படி என் குணம் என்ன தெரியுமா? என்ன குணம் தெரிவிக்கிறியா? சொல்லுங்களே. அப்படி உலகத்தில் மனிதா பிறந்தவர் சொன்னா பிறந்தம் என்றால் அரிதான பிறவி இந்த மனித பிறவிதான். ஐயா, எப்பொருளை கேட்டாலும் அது இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வரக்கூடியவர் இந்த கண்ண மகாராஜர். யார் வந்து எப்பொருள் கேட்டாலும் மகாராஜா பெரிய சொல்லிக்கிறாங்க. ஆத்துல போட்டாலும் அண்டு போட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. யார் வந்து எப்பொருள் கேட்டாலும் வாரி வாரி தரீங்களே. யாருக்கு குடிப்பீங்க? எவ்வளவு குடிப்பீங்கோ? எந்த நேரத்துல குடிப்பீங்க? வாரி வாரி எடுத்து கொலைவல் பேர் எடுக்கிற கண்ணமகா ராஜா. ஆமா. அது யாருக்கு எந்த நேரம் எவ்வளவு கொடுப்பேன்? எவ்வளவுன்னு கணக்கு கேக்குறியா? நான் கூட கட்டுப்படி போய் ரெடியா எடுத்துன்னு வருவேன். இதுதான் இருப்ப எல்லாரும். என்ன ஓச்சில் ஓத்துனா யாரு இப்ப ஓச்சில் கழித்து வேணான்னு சொல்லிட்டு போறாங்க. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஏ என்ற குணம் இருக்க வேண்டுமா? கொடுக்கிற குணம் இருக்கணும். ஏங்க என்றால் கொடுக்கிற குணம் இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இன்றைய தினத்தில் இந்த கோணல்மேடு கிராமத்தையே ஆமாம் பலகால வாழ்ந்து சில கால நலிவுற்று சேவகம் அறிந்திருக்கிறார். ஆமாம். மதிப்பிற்குரிய பெரியவர். ஆமாம். ஓ பந்தி பெரியார் அவர் ஒரு நாள் கண்விழிக்க வேண்டும் என்று. ஆமாம். அவருக்காக வேண்டி இத்தனை பேர் வந்திருக்காங்க சொன்னா இத்தனை பேர் வந்துக்கிறாங்க. அவர் இருக்கும்போது அவர் சேர்த்த ஆமா பெருமை எப்படி அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறாரு. கூத்து போக மட்டும் வரல. அவருக்காக உணவு கண்விழிக்க வேண்டும் என்று வந்துக்கிறாங்க இல்லையா? ஆமா. ஏண்டா ஒருவன் இறக்கும் போது தெரிந்து கொள்ளலாம் என்னவென்று எப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தான், எப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தார் என்று. ஒருத்தர் இறந்து போன வீட்டுல ஊர்ல செத்துட்டான்னு சொன்னா செத்துட்டானா அவ்வளவு ஜனம் வரும். அப்பே தெரிஞ்சுக்கிறான் பாவம் நல்ல மனுஷன் போய் சேர்த்து திரும்பி வந்து போயிடறாங்கடா. ஆமா. செத்து போட்டு இருப்பான். வீடியோ எவ்வளவு வந்து நின்று இருக்காது. ஆமா. அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவன் எப்பேற்பட்ட கெட்டவன் சொல்லிட்டு. உன் பேர் என்ன? முத்துராமன். அடாப்பா இதே முத்துராமன் செத்தான் பார். நல்ல வேலை செத்து நல்லத்தானு எவனும் பேசக்கூடாது. நல்ல மனுஷன் முத்துராமன் பார். இது கூட செத்துறானு எல்லாரும் நல்லா பேசலாம். வந்துப்போம் அங்க இங்க போய் கடிச்சா என்ன சாவடிக்கலான்னு போட்டுக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்குடா உதாரணத்துக்கு நானா கடிச்சா கம்பெனி எத்தனை பேருக்கு பின்னாடிக்கிறாங்க. அடடா முத்துராமன் எப்பப்பட்டது தெரியுமா? நல்ல மனுஷன் செத்துறான். அப்ப சீக்கிரமா அப்படியே எல்லாம் பெருமையா பேசணும். ஒரு 10 ரூபாய் டீ வாங்கி மாட்டா உட்கார போய் அது மாதிரி பேசக்கூடாது. அப்படி இருந்து போதிலும் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அப்படி கர்ணன் தான வழங்க நேரம் என்ன தெரியுமா? என்ன நேரம்? கர்ணன் தான வழங்க நேரம் முற்பகல் தெரியுமா?
காலை 5 மணிலிருந்து 5 மணிலிருந்து மதியம் 12 மணி வரை முற்பகல். ஆமா, அந்த முற்பகலிலே தானத்தை நான் யாரு கொடுக்குறது தெரியுமா? யாருக்கு? உனக்கு பஞ்சனா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது நஞ்ச தெரியும், பூஞ்ச தெரியும். பஞ்சனா என்னன்னே தெரியாது. தெரியாது. ஆமா, ஏழைக்கு பஞ்ச என்று ஒரு பட்டம் இருக்கிறது. ஒரு பட்டம் இருக்கிறது. அது யார் கொடுத்தா? யார் கொடுத்தார்கள்? வசதி படைத்தவர். வசதி படைத்தவர் என்ன அமர்ந்து கொண்டிருப்பார். ஏழை வீதியிலே போனா அதோ போனா பாரு பஞ்ச பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பேசுவாங்க, சொல்லுவாங்க. அப்படி வசதி படைத்தோரா ஏழை கிடைத்ததுதான் இந்த பஞ்சை என்ற ஒரு பட்டம். அப்படி பஞ்சை என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்கள் என்னை வந்து கேட்டாரேயானால் அவர் ஆயுள் பரியந்தம் வேறு யாரும் கேட்க கொடுக்க மாட்டார். அவர் சார் வரைக்கும் வேற யாருக்கும் போய் கேட்க கூட நந்தல் கொடுப்பீங்க. ஆனந்தே மகாராஜா சொன்னார், கவனிச்சா நீ? இல்ல தீனா மகாராஜா என்ன செய்ய சொன்னாரு? நாடு அங்கதேசம் தந்தை பெயர் சூரிய பகவான், இவர் பெயர் கர்ண மகாராஜா. எதிராளி வந்து அர்ஜுன மகாராஜா. ஆனா கொடுக்கிற குணம் நல்ல குணம் தான், அருமையான குணம். யார் வந்து எப்போது கேட்டாலும் வாரி வாரி கொடுப்புன்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் சொன்ன ஆளு முக்கியமான ஒண்ணு விட்டுகிறார். ஒண்ணு விட்டுகிறார் ஒண்ணு சொல்ல விட்டாரு. என்ன சொல்லுங்க? அது உங்க சொல்லக்கூடாது, நான் அவரே போய் கேக்குறேன். போ, நீ போ. அப்ப நான் எதுக்கு வந்தேன்? சும்மா போய் வாலி போ. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. நாடு அங்கதேசம், உன் பெயர் கர்ண மகாராஜா, தந்தை பெயர் சூரிய பகவான், எதிராளி அர்ஜுன மகாராஜா. கொடுரு குணம் நல்ல குணம் தான். இது மொத்தம் சொன்ன நீங்க அம்மா யாருன்னு சொல்ல மாட்டீங்களே. அம்மா சொன்னீங்க. யார் தெரியுமா? யார்? ஆமா மகாராஜா, உலகத்தில் அன்னையும் பிதாவும் புல்நறி தெய்வம். அன்னையும் பிதாவும் புல்நறி தெய்வம். புல்நறி தெய்வம் சொல்லுகிறேன். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். முன்னேறி தெய்வம் புல்நறி வச்சுக்கிற விடுவோம். தாயின் சிறந்ததோ கோவிலும் இல்லை. அப்படி இருக்கு. என் தாயின் பெயரல்லவா நீ முதலில் கேட்டிருக்க வேண்டும். ஐயா, நீங்க தொழில் எதிர்பார்த்தேன், நீங்க சொல்ல மாட்டீங்க, அதை நானே கேட்டேன். என் தாய் யார் தெரியுமா? யார்? தானத்திலும் விலகக்கூடிய அந்த தருமனை என்ற தாய் தானே என்ற தாயோட காவலன். அப்படியா? போர்க்கள பூமியிலே
எதிரிகளை வாட்டி அவர் ஓட்டுகிறார் பீமசேனன். பீமசேனன் அந்த பீமனை என்ற தாய்தான் ஆ, எனக்கு எந்த தாயட காவல். உங்களை என்ற தாய் அந்த கண்ணனை கொள்வேன் 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 என்று கொல்லையன்று கங்கனை பற்றி கொண்டிருக்கான் அந்த அச்சுடன். அர்ஜுன மகாராஜா அந்த அச்சுடன் என்ற தாய்தான் தாய்தான் என்னுடைய தாயட காவல். உங்களை என்ற தாய் என் தாய் யார்? யார்? என் தாய் பேர் தான் ஆ, குந்தி. குந்தி குந்தமாதேவி. குந்தமாதேவி உங்களுடைய தாய். அப்ப உலகத்திலே ஆ, தந்தை சூரிய பகவான் என்றும் தந்தை சூரிய பகவான் என்றும் தாயன குந்தாதேவி என்றும் தாயானவர் குந்தா தேவி என்றும் உலகத்திலே ஆ, யார் யாருக்கு தெரியுமா? யார் யாருக்கு தெரியும்? ஐயா, அப்படி அப்படி என் தாய் யார்? யார்? குந்தி குந்தி அல்லது குந்தமாதேவி. குந்தமாதேவி அப்படி தந்தை சூரிய பகவான் என்றும் தந்தை சூரிய பகவான் என்றும் தாய் குந்தாதேவி என்றும் தாய் குந்தா தேவி என்றும் உலகத்திலே ஆம், 4 பேருக்கு தெரியும். 4 பேர். யார் யார் 4 பேர்? அது யார் யார்? யார் யார்? தந்தையான சூரிய பகவான் 1, 1, தாயான குந்தாதேவி 2, 2, மன்னந்த மாயன் கண்ணபிரான் 3, 3. 4வதாக ஆ, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியும் என்றால் ஆ, எப்போ தெரியும்? எப்போது தெரியும்? யார் சொல்லி தெரியும்? யார் சொல்லி தெரியும்? எந்த காலத்திலே தெரியும் என்றது நமக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. கண்ணன் ஓடி வந்தார். ஓடி வந்தார். நாட்டை கேட்டார். நாட்டை கேட்டார். எங்க துரியனிடத்தில் துரியோதன ஆடி கொடுக்க மறுத்து சண்டைக்கு வருவதை கை தட்டிய பிறகு சண்டைக்கு வருவதை கைத்தட்டிய பிறகு கண்ணபிரான் சென்று என் தாயான குந்தாதேவியை கண்டு கண்டு அத்தை அத்தை நீங்கள் சிறுவயதிலே பெற்றெடுத்த குழந்தை வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் கிடையாது கர்ணன் தான் என்று தெரிவிக்க அதை கேட்டு என் தாய் ஓடி வந்தார். ஓடி வந்தார். கர்ணா, கர்ணா, நான் தான் உடைய தாய், தாய் நீதான் உடைய சேய் என்றால் என்றார். சேய் என்றால் குழந்தை. ஆ, அப்படி என் தாயே வந்து சொன்ன பிறகுதான் நான் பிறந்த வரலாறு ஆ, எனக்கே தெரியும். உங்களுக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரிந்த ஆ, என் பிறப்பின் ரகசியத்தை ரகசியத்தை பின்பால் தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். திருவாதியா? என்னது? கிடையாது. நாட்டு மக்களே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்கிறாங்க. ஏன்டா சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள்? ஏன் தெரியுமா? எதற்காக? ஒரு ராஜாவாக இருந்தால் 32 வகையான ஆயுதங்கள் இருக்கின்றது. 32 வகை வச்சிருக்கலாம். அதுல எதனா ஒண்ணு வச்சிருந்தா பரவாயில்ல. போய் பாம்பு வச்சுக்கிறீங்களே, இந்த காட்டுங்களான்னு சொல்லி கேட்க சிரிக்கிறாங்க. ஏண்டா நீ வந்து உள்ள டொக்குலா அப்படி பெருங்குன்று கூட்டுறதுக்காவோ இல்ல பேட்டை கூட்டுறதுக்காவோ இல்ல ஒரு சேவத்துக்காவோ போனா நல்லா வச்சுலாவோ என்ன வித்த காட்டுற பாம்பாடா வையா? பாம்பா ஒரு அரசராக இருந்தா ஆமா கத்தி கண்டாரி வேல் வீல் கதை சொல்லக்கூடிய 32 வகையான ஆயுதத்தை வைத்திருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து இந்த பாம்பை வைத்திருக்க என்று சொன்னால் வைத்திருக்கிறீர்கள் என்றால் எல்லாரும் சிரிக்கிறாங்களா? சிரிக்கிறாங்க. ஏண்டா இந்த பாம்பு நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க ஐயா? இந்த பாம்பின் வரலாறு தெரியுமா? பாம்புகளை வச்சுக்கிறா? ஆமாண்டா. இந்த பாம்பின் பெயர் அஸ்வசேனன். தந்தை பெயர் தட்சகன். தாய் வாசுகி. இருப்பிடம் காண்டகா வர சொல்லக்கூடிய காடுதான் அதுக்கு ஊடு. ஆமா. துறையானவன் பாண்டவருக்கு நாடு வணக்க மனமில்லாமல் காண்பித்தான் காட்டை
அதுவே கண்டவன் நடுங்குவனம் காண்டகாவனம் கொடுத்தான். காட்டை அர்ச்சனனும் தன்னுடன் சேர்ந்து அந்த காட்டையே தீக்கிராக்குகிறார். காட்டையே எரிச்சு அழிச்சிடுறாங்க. அப்படி எதுக்கு தருவாயிலே காட்டில வசித்து வந்த இப்ப அடுத்த குட்ட கிழமையா எல்லா உயிர்களுமே ஒன்று ஒன்றாக மடிந்து கொண்டே வருது. என் தலைமை பார்த்துருக்கு. அப்பா பார்த்துச்சு. நீதி கேட்பதற்காக அச்சன் தங்கையாக விளங்கக்கூடிய தேவனை பார்க்க சென்று விட்டது. தேவலோகம் போயிடுச்சு. நீதி கேட்கும். என்ன சொல்ல போறான்? குடியிருக்க வீட்டை கொளுத்துகிறான் உன்னுடைய மகன் அச்சன் என்று நீதி கேட்க தேவலோகம் போய்விட்டது. அது போய்விட்டது. அப்பா போயிட்டாரு. வீட்டுல எது இருந்தது? அம்மா பாம்பே தாய் பாம்பு வாசிக்கு உலகத்திலேயே தாய்மார்களுக்கெல்லாம் சைலன்ஸ் உரித்தான ஒரு குணம் ஒன்று இருக்கிறது. என்ன குணம்? தான் போனாலும் பரவாயில்லையா தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனை தாய் உள்ள உலகத்தில் ஏங்குமா? ஆமாண்டா மகாராஜா. அது ஏங்குமோ இல்ல பட்டு தூங்குமோ யாருக்கு தெரியும்? ஏண்டா உன்னை கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? உன் வீடால தீப்ப தெரிகிறது. இது வரைக்கும் ஆமாண்டா. என் ஊர் தீப்ப தெரியுது. குடிச்சு விட்டா பரவாயில்ல. ஆமா உள்ளே குழந்தை அழுகுணர் கேட்கிறது. குழந்தை உள்ள அழுது இருக்குது. பெட்டி நிறைய பணம் இருக்குது. பொட்டி நிறைய பணம் இருக்குது. நீ உள்ளே சென்று நான் உள்ளே சென்று முதலிலே எதை காப்பாற்றுவை சொல் பிறக்கலாம். மகாராஜா இப்படியே கூத்து புடிச்சு நேரா வீட்டுக்கு போறேன். அதே அப்படியே போவேன். போய் பார்த்தா குடிச்சு விட்டு எந்திரியே இருக்கும். அப்படியே குடு உள்ள போவேன். ஏழை குழந்தைகள் தூங்கி இருக்கும். குழந்தைகள் ஏழை தூங்கி இருக்கும். அது எட்டி வச்சுட்டு பக்கத்துல பணம் போட்டி இருக்கும். அதை தூக்கிட்டு அப்படியே வெளியே வரும் பாரு. வந்து ஒவ்வொரு நோட்டா எப்படி சரியா சொல்லிட்டு என்ன குழந்தை மகாராஜா என்ன மகாராஜா குழந்தையா முக்கியம். நானும் என் முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஒரு 10 மாசம் ரெடி பண்ணுவோம். பணத்தை யாரு கொடுப்பாங்க? 7,000 ரூபாய் கொடுக்கணும். ஆம்பளை குணம் இதுதான். என்ன ஆம்பளை குணம் தான்டா பையன். ஆம்பளை குணம் காணுமா காணுமா மாட்டுல காணுமா பார்ப்பாங்க. தாய் நினைக்க மாட்டார்கள். தான் போனாலும் பரவாயில்லை தன் குழந்தை முதல்ல காப்பாற்ற வேண்டும் என்று தாய் நினைப்பாங்களா? அப்படியா? அப்படி இருக்க இந்த தாய் பாம்பானது இந்த குட்டி அசுதனை வாயில கவிக்கொண்டு கட்சிக்கிட்டு மேலே பறக்க பாம்பு பறக்குது. ஆமா இதுதான் வேணான்றது. நீங்க ராஜாவா கரீன்னு சொல்லி நீங்க சொல்லத்தான் நம்புவா? நம்ப மாட்டேன். பாம்பு பறக்காதுங்க. பாம்பு பறக்க மாட்டேன் சொல்ற அங்க போய் அந்த ஓட்டு பாம்பு பறக்காது. பாம்பு பறக்குண்டா. சரி பறக்குன்றீங்களே எப்படி பறக்கும்? எப்படி பறக்கும் தெரியும்? ஒரு பாம்பானது 100 வருடம் தன்னுடைய விஷத்தை செலவிடாமல் இருந்தா யாரையும் கடிக்காம வச்சிருந்தா அந்த விஷமே ஒரு மாணிக்கல்லாகிறதா? விஷமே மாணிக்க கல்லு. ஆமா மாறுது. அப்போது 6 அடிக்குடைய பாம்பானது 6 அடி பாம்பு 4 அடியில சுருங்கி அதற்கு பறக்கு இப்படிதான் பாம்பு பறகுது. யார் சொன்னாங்க உங்களுக்கு பாம்பு பறகுங்க? அப்படி பாம்பு பறகுது. வெரி குட். பாத்துட்டு கிளம்புறாங்க. சும்மா இருப்பாரா? அர்ச்சுனா உன் கணக்கு ஒரு நாள் தப்பு அர்ச்சுனன் பானப்பூட்டி அடித்தா பானப்பூட்டி அடிச்சாரு. தாயின் சிரமப்பட்டது தலையை அந்து போச்சு. இந்த அசை வாழப்பட்டது மொட்டமலாய் போச்சு. வாழப்பட்டு அங்கத்தில் விழுந்து அதற்கு யாரு பாம்பு கேட்டு அர்ஜுனனுக்கு நேர் எதிரி யாரு சொல்லி இந்த பாம்பு கேக்குதா? ஆமாண்டா. ஐயோ உங்களோட ரொம்ப போச்சு மகாராஜா. பாம்பு பேசாதுங்க. பேசுண்டா. மனுஷனே வர பேச மாட்டான். பாம்பு பேசுமா பாம்பு பேசும். பேசாது. பாம்பானது பேசும். பேசாது. அந்த பாம்பா பேசு. அது எப்படி பேச தெரியும்? எப்படி பேசும்? ஏண்டா நாமெல்லாம் 6 அறிவு படித்த மனிதவன்கள். நம்மள ஆறவே நமக்கெல்லாம் பேச திறமை இருக்குது. இந்த விலங்குல 5 சொல்றேன். ஆமா இத 1 2 நமக்கு தெரியாது. ஆனா நான் எப்பப்பட்டவர் பலவிதமான நயன பாஷை உணர்ந்திருப்பதினாலேயே பலவித பாசை வச்சுக்கிறேன். நீ பாசோட கனினா பாஷை பாஷனா உணர்ந்திருப்பதினால மொழி கத்துக்கிறீங்க. அர்ஜுனனுக்கு நேர் எதிரி நான் தான் என்று சொல்லி இந்த பாம்பிற்கு எவ்வளவு பால் வர தொடர்ந்து தெரியுமா? எவ்வளவு பாலு? சில சொல்லுவாங்க என்னவென்று கர்ணன் 1000 குடம் பால் வார்த்தை வளர்த்து சொல்லுவாங்க. 1000 குடம் இதுல குடிக்குமா? பால் எப்படி குடிக்கும்? ஏண்டா மனித நமக்கே சொல்றேன். ஆமா பசி எடுத்தா அதிகமா துண்ணுவோம். மந்தப்பட்டு போச்சுன்னா அப்படியே அதே போல இந்த பாம்பிற்கு எவ்வளவு பால் வேண்டுமோ எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவு பால் வாங்கி வளர்த்து வருகிறீங்க. எதற்காக? யார் தெரியுமா? அதுக்காக
அழகாக இளைவாசா பிஞ்சக இளைவாசா வணக்கம். ஆகட்டும். சத்தியவா நகரம் வந்த காரணம் என்னவோ துரியோதன மகாராஜா உங்களை எடுத்து வர சொன்னார். ஏன் அழைத்திருக்கிறார்? எனக்கு தெரியாதுங்க. ஏன் அழைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியாது என்றாலும் ஆமாம், எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படியா? ஏன் ஏன் பாண்டவாளுக்கும் கௌரவருக்கும் நேற்று வரை 16 நாள் யுத்தம். அப்படி இருக்க ஆமா. ஏனென்றால் ஆ. இன்றைய தினத்தில் அழைத்திருக்க சொன்னார். ஏன் அது நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் 10 நாள் யுத்தம் பீமாச்சாரிய செய்தார்கள். நிகழ்ச்சி முன்னிற்க ஆமாம். அன்று பார்த்தால் மூச்சாய் பத்துட்டார், நம்பு படையில் பத்துட்டார். யுத்தம் துரோணாச்சாரிய செய்தார். துரோணாச்சாரிய செய்தார். ஆமாம். அவரோ பாஞ்சால மன்னருடைய மகன் துஷ்டத்துவ மன்னன் கரத்தால் மடிந்து போய் விட்டார். நேற்று அஞ்சு பொழுதிலே துரியனானவர் எனக்கு சேவைப்பட்டு கொடுத்தார். சென்று பீமனுடைய பிள்ளை அந்த கடோர்கஜன் பீமனுடைய மகன் மடித்து சொன்னா எந்த ஆயுதம் போட்டு மடித்தேன் தெரியுமா? எந்த ஆயுதம்? தேவேந்திரன் அழைக்கப்பட்ட சக்தி வளையத்தால் மடித்திய சக்தி வேலாயுதம். அது எப்படி உங்க கைக்கு வந்தது? எப்படி கிடைக்கிறது தெரியுமா? எப்படி? கண்ணன் வந்தார், நாட்டை கேட்டார். கொடுக்க மறுத்து விட்ட பிறகு சண்டை கழித்த பிறகு கண்ணபிரான் சென்று என் தந்தையான தேவேந்திரனை கண்டு யாரு? தேவேந்திரனை கண்டு. அர்ஜுனுடைய தந்தை யாரு? தேவேந்திரனை கண்டு தேவேந்திரா விளக்குடைய பாரத வேற்றியா? ஆமாம். உன் மகன் அர்ஜுனன் பிழைக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் என்றால் நீ போல சென்று கண்ணனுடைய உயிர் போன்ற கவச குண்டலங்களை தானம் கேட்டு வர வேண்டும் என்று தெரிவித்து விட்டார். பகவான் சொல்லிட்டார். வண்ணம் தேவேந்திரன் ஓடி வந்தார். கேட்டார். சும்மா இருக்கிறா பார்த்தார். அப்ப பார்த்துட்டார். ஏடா இது ஆம்பளை அவன் காப்பாற்றும் போது நம்ம பிள்ளை நம்ம தான் காப்பாற்றணும் என்று அசுரனாக தோன்றி கர்ணா தேவேந்திரன் ஆமாம் கவசோட கேட்க வருகிறார். கொடுத்துடாதப்பா அசரியா சொல்றாரு அப்பா. அவர் சொல்ல நான் என்ன சொன்னீங்க? அப்பா மின்முலக வேதனை தேவேந்திரன் இந்த மண்டலக வேதனை ஆயுதம் சொன்னா வர்றாருன்னா எவ்வளவு புனி மண்டலம் மிகப்பெரிய பாக்கிங்க. 1000 இருந்தாலும் கொடுக்கிற மேலே தான் இருக்கும், கீழே இருக்கும். கொடுத்தே தீருவேன் நீங்க சொல்லி வந்தீர்கள். அப்புறம் தேவேந்திரனை கேட்டு கவசங்களை கேட்டார். கேட்டே உறைவாளை எடுத்தீர். செல்வை ஒட்டிருந்த குண்டலத்தையும் மாவு ஒட்டிருந்த கவசத்தையும் அறுத்து தாம்பரத்தில் வைத்து என் உதிரம் சொட்டத்தில் அவரை கொடுத்து விட்டீர்கள். ஆமா, பெற்று விட்டார். மனம் மாறிவிட்டது. வாங்கணும்னே. ஆமா. வந்தார். என்னை கண்டார். கர்ணா நடக்கக்கூடிய பாரத யுத்தத்தில் என் மகன் பிழைக்க வேண்டும் என்று உயிர் போன்ற கவசங்களை தானம் கேட்டு விட்டு ஆகையால் உனக்கு பிரதிபலன் தருகிறேன் என்று சொல்லி அவர் வைத்திருக்கும்படியான சக்தி வேதத்தை எனக்கு கொடுத்தார். இங்கதான் கவனிங்க. இதுவரையிலும் உங்களிடத்தில் தானம் பெற்று சென்றவர்கள் எல்லாம் எதுவும் கொடுத்தது கிடையாது. பிரதிபலன் செஞ்சதே கிடையாது. ஆனால் தேவேந்திரனுக்கு மறுத்து வந்திருக்கிறது. அவருக்கு மட்டும் கொடுன்னு ஒரு எண்ணம் வந்தது. எப்படி? என் உதிரம் கொடுத்தீர்கள் அல்லவா? கொடுத்தீர்கள். என் உதிரம் அவர்கள் பட்டதுடனே அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற குணம் பிறந்திருக்கிறது. உதிரம் பட்டோடனே அவருக்கு கொடுன்னு ஒரு குணம் வந்துச்சு. அப்படி அவரோட சக்தி வேலாயத்தால் பிள்ளை கடவுளை மடித்து விட்டு மடித்து பார்த்தான் பேமச்சாரன். ஆமா, சும்மா இருப்பானா? என்ன பையனை சாவச்சிட்டீங்களே? ஓடி வந்தா கடைசியாக என்னோட தந்தை முடியாமல் இறந்து பிரதானத்துக்கு புகுந்து விட்டார். பூந்துட்டாரு. சும்மா இருந்தேனா? சக்தி வேலாயத்தால் புரட்டி பார்த்து பிடித்து அவர் ஆவி விட்டு போயிட்டு அம்மா
அவன் அம்மான்னு சொன்னானா? ஆமா. நான் சும்மா நின்னுட்டேன். ஏன்? அவனுக்கு அம்மா யார்? கொந்தமாதேவி. எனக்கு அம்மா யார்? அவங்க தான் கொந்தமாதேவி தான். எனக்கு தெரியும். ஆமா. அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் என் தாய் ஓடி வந்து கர்ணா கர்ணா நான் தான் உடைய தாய். தாய் நீதான் செய்ய சொல்ல காலத்திலே சொல்லும் காலத்தில் என்னிடம் வரம் கேட்டிருக்கிறார்கள். என்னென்ன வரம்? ஒன்று அர்ஜுனனை தவிர வேறு 4 வரை கொல்லப்படாது என்ற வரமும் நாட்டுடைய ஒருவனுக்கு மேல் மரணம் விடப்பட கேட்டிருக்கிறார்கள். நாளை கொடுத்திருக்கிறீர். ஆகையால் ஆமா அம்மான்னு சொன்னாரு. தேவனை கொல்லாம் அப்படியே விட்டு ஆனால் செய்ய விடவில்லை. வயிறு மட்டும் கெட்டிமா பூச்சி நிக்கிறீங்க. பார்த்தான். யாரு ஏன் முன்னாடி பார்த்துட்டான். ஓ எதிரி அர்ஜுன் மகாராஜா பார்த்துட்டாரு. சும்மா இருப்பானா? ஓடி வந்தார். ஆமாடி அடிச்சானா? அச்சாரா? நேற்று அவங்க தாங்க முடியாது. நான் ஓடி வந்துட்டேன். மகாராஜா உடம்பட்ட கதையை முக்கிய பேசுங்கடா. உடம்பட்ட கதையா? நான் பெருமா நினைச்சிட்டு உங்களை. ஏன் வந்த? ஏன்? சூரியன் மறைந்து போய் விட்டது. ஓ அதனால வந்துட்டேன். இல்லனா அப்படி இருக்கு. இன்று 17 நாள் சண்டை ஆரம்பம் இருக்கு. எனக்கு சேவை விட அழைத்திருப்பா. புறப்படு.